ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனசா. இன்றைக்கி நாங்கள் மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள். இது நாங்கள் ஃப்ரைடேலுக்கு போடக்கூடிய மெஹந்தி டிசைன் தான் வாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் லைன்ஸ் எடுக்கிறேன். லைன்ஸ் எடுத்துகிட்டு அதாவது திக் கிளியர் ஆக்கிறதுக்காண்டி நான் திரும்ப ஒரு 3 தரம் இந்த லைன்ஸ் போடுறேன். திக் கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு லைன்ஸ் எடுக்கிறோம். இதுவும் நான் லைட்டாக திக் கிளியர் ஆக்குறேன். இது நீங்கள் மெஹந்தி கோனில் நீங்கள் திக் கிளியர் ஆக்கணும்டா லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு திக் கிளியராக வரும். அதுக்கு பிறகு நான் கம்ஸ் போடுறேன். இந்த கம்ஸ் எல்லாம் அதாவது கம்ஸ்ண்டா நாங்கள் நாங்கள் திருப்பி அந்த சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போட்டோம்னா கம்ஸ்ன்னு சொல்லுவார்கள். இதுக்கு நான் ஃபில் பண்ணுறேன். அதாவது கொஞ்சம் திக் கிளியர் ஆக்கி நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் லைன்ஸ் எடுக்க போகிறேன் திரும்பவும். இது நாங்கள் மணிக்கட்டுக்கு மேலாக நாங்கள் போடுவோம். பின்பக்கமும் முன்பக்கமும் போடலாம். இந்த டிசைன் ப்ரைடலுக்கு மிகவும் அழகாக இருக்கும். இப்போ பேசிக்காக நீங்கள் மெஹந்தி படிக்கிற நீங்கள்டா இந்த டிசைன் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் அதாவது லைன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு கம்ஸ் எடுக்கிறேன். அதாவது சின்ன சின்ன கம்ஸாக நாங்கள் முதல் போடணும். அதுக்கு பிறகு பெரிய கம்ஸ். இந்த ரெண்டும் நீங்கள் மாறி போடலாம். நீங்கள் எந்த டிசைன் போடணுமென்றாலும் நீங்கள் அதை நீட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா மிகவும் அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் பெரிய கம்ஸாக போடணும். அதுக்கு பிறகு அவர்த்தடைய கொஞ்சம் திக் கிளியர் ஆக்கிறதுக்காண்டி நான் திரும்பவும் அந்த கம்ஸுக்கு மேலே திரும்பவும் நான் போட்டு கொண்டு வரேன். போடிக்க பாருங்க, மிகவும் தெளிவாக நல்ல ஒரு நீட்டாக தெரியுது. நாங்கள் இப்படி போடுறதுக்கு காரணம் எங்கன்னா நாங்கள் போடுற டிசைன் நல்ல ஒரு நீட்டாக தெளிவாக நாங்கள் இப்போ தூரம் இருந்தாலும் நல்ல ஒரு நீட்டாக தெரிகிறதுக்காண்டி தான் நாங்கள் திரும்பவும் அதாவது திக் கிளியர் கொஞ்சம் கொடுக்குறது. இப்போ நான் திக் கிளியர் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்கும் லைட்டான ஒரு அதாவது சின்ன அந்த என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுமா போல் லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய இல்லை, லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்படி ஃபீல் பண்ணும்போது நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒரு ரோப்ஸ் மாதிரியும் வைக்கலாம். இப்போ அதுக்கு பிறகு நான் லைன்ஸ் எடுக்கிறேன். இந்த லைன்ஸும் திக் கிளியர் ஆக்குறேன். நான் கூட அதாவது ஃப்ரைடலுக்கு திக் கிளியராகத்தான் நான் எடுக்கிறது. ஏன்னா அவங்களோட பேக் நல்ல ஒரு நீட்டாக தெரிய ஒன்றுமன்றதுக்காண்டி தான் நான் கூட திக் கிளியராக எடுக்கிறது. அதுக்கு பிறகு சர்க்கிள் போட்டுட்டு அது நல்ல ஒரு திக் கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு செக்கடி பேட்டன் போடுறேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க லைன்ஸ் போடுறேன். திரும்பவும் இந்த லைன்ஸ் நாங்கள் நல்ல திக் கிளியர் ஆக்கிறதுக்கு காரணம் நல்ல நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் லைட்டாக இப்போ தான் சின்ன லேயராக போட்டு கொண்டு வரேன். ஆனால் பார்த்தா நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அதுக்கு பிறகு அதாவது கம்ஸ் கொஞ்சம் பெரிய இதாக போடுறேன். இப்படி போடும்போது பாருங்க, பூவின் இதழ் மாதிரி எங்களுக்கு வரும். அதாவது ஒரு பூ டிசைன் தான் நான் எடுக்கிறேன். இதில் பாருங்கள் நல்ல ஒரு நீட்டாக அந்த பூவின் இதழ் மாதிரியே வரும். திரும்பவும் நான் அதுக்கு பிறகு திக் லேயர் கொடுக்குறேன். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், திக் லேயர் எவ்வளோ நாங்கள் கொடுக்குறோமோ அதாவது நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல திக் லேயர் கொடுத்தே தான் ஆகணும். அப்போ தான் எங்கள்கிட்ட இந்த டிசைனர் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்ல ஒரு வடிவான அதாவது பூ டிசைன் வந்துட்டுது எங்களுக்கு. இதுக்கு பிறகு நான் இதுக்கு அதாவது நடுவுக்கு ட்ராப்ஸ் வைக்கிறேன். இந்த ரோப்ஸும் எல்லா இதழுக்குமே வர மாதிரி நான் ரோப்ஸ் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு பிறகு அதாவது அந்த பூவின் ஸ்டாண்டு சைட்டுக்கும் அந்த லைன்ஸ் மாதிரி நான் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் நான் டிசைன் போட போகிறேன். அதாவது ஒவ்வொரு பேக்கள் உங்களுக்கு எது போட ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பேக்கள் நீங்கள் போடலாம். இதில் சக்கரை பேட்டர் எல்லாம் போடலாம். அதே மாதிரி நிறைய டிசைன்கள் போடலாம். இப்போ நான் கம்ஸ் போடுறேன். அதாவது லைன்ஸ் கீறிட்டு அதுக்கு பிறகு கம்ஸ் போடுறேன். கம்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் ஸ்டில் எடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் பூ டிசைனும் எடுக்கலாம். நான் இப்போ ஸ்டில் எடுக்கிறேன். இந்த ஸ்டில் இதுக்கு ஃபுல்லாக நான் ஃபில் பண்ண போகணும். அதாவது ஸ்டில்ன்றது நாங்கள் அதாவது ஒரு ரோப்ஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அதை சுற்றி கொண்டு வந்தால் ஸ்டில் அண்டுவோம். அந்த ஸ்டில் தான் எடுக்கிறேன். பாருங்கள், மிகவும் அழகாக இருக்குது. இதுக்கு நீங்கள் பூ டிசைன்கள் எல்லாம் போடும்போது மிகவும் அழகாக இருக்கும். நாங்கள் ஃப்ரைடலுக்காண்டா நாங்கள் நிறைய டிசைன்கள் இருக்குது. நான் ஒவ்வொன்றாக நான் என்னுடைய மெஹந்தி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ பாருங்கள், இந்த ரோப்ஸ் எல்லாம் அதாவது நாங்கள் முதல் ரோப்ஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை சுற்றி வந்தால் ஸ்டில் ஆகுது. அதாவது அந்த வட்டமாக நாங்கள் சுழிச்சு கொண்டு வருவோம். சுற்றி கொண்டு வந்தால் அதாவது ஸ்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு நீட்டாக வந்துட்டு இனி நாங்கள் அடுத்ததாக கம்ஸ் போடுறோம். கம்ஸ் போட்டுட்டு நான் அதுக்கு பிறகு அந்த இலை மாதிரி நான் எடுக்கிறேன். அதாவது இது நீங்கள் நார்மலாக இப்போ மெஹந்தி கோலில் போடுக்க அந்த ஒரு அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி டார்க்காக எடுத்துட்டு லைட்டாக இழுத்து விட்டாலே சரி நல்ல நீட்டாக வந்துடும். இப்போ நான் அந்த இலை மாதிரி எடுக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கும் இந்த டிசைன் அந்த சின்ன குட்டி இலையாக நாங்கள் இலையும் நான் இதில் கீறேன். அதாவது எல்லாம் கீறிட்டு அதுக்கு பிறகு நான் அதாவது காஃப் சர்க்கிள் எடுக்கிறேன். இந்த சர்க்கிள் இதை நான் திக் கிளியர் ஆக்குறேன்.
திக் லேயர் ஆக்கும்போது பாருங்கள் மிகவும் அழகாக இருக்குது. அதாவது நான் முதலே சொல்லியிருக்கிறேன், அதாவது ப்ரைடலுக்கு நாங்கள் போடும்போது நல்ல திக் லேயராக எடுத்தால் தான் எங்கள் அந்த பேக் வந்து நல்ல ஒரு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கு பிறகு திக் லேயர் கொடுத்துட்டு நான் இன்னொரு ஹாஃப் லைன் எடுக்கிறேன். இதுவும் பாருங்க நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. அதுக்கு பிறகு நான் ஸ்டில் போடுறேன். இந்த ஸ்டில்லும் வந்து நல்ல ஒரு டார்க்காக நான் போடுறேன். அந்த ஸ்டில்லை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டில்லை இன்னொரு ஸ்டில் பார்த்த மாதிரி இப்படி நாங்கள் போடும்போது நல்ல ஒரு நீட்டாக வடிவாக இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் அழகாக கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இந்த மெஹந்தி வந்து மிகவும் அழகாக இருக்கும். ப்ரைடலுக்கண்டா நாங்கள் உண்மையில் கவனித்து ஒவ்வொன்றையும் போட வேணும். ஏனெண்டா அப்போ தான் நல்லொரு அழகாக இருக்கும். முக்கியமாக இப்போ நார்மலான நாங்கள் போடுமா போல் இல்லாமல் ஃப்ரைடலுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்பாக இருக்கணும். நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு அழகாக இருக்கணும். இருந்தால் தான் அவங்களுக்கும் அது பிடிக்கும். அவங்களுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு பேக்காக நாங்கள் செய்து கொண்டு போக வேணும். இப்போ பாருங்க மிகவும் அழகான அழகான ப்ரைடலுக்குரிய டிசைன் நான் போட்டு கொண்டு வரேன். அதுக்கு பிறகு நான் வந்து அந்த வளைவு மாதிரி கொடுக்குறேன். அதாவது காஃப் சர்க்கிள் நான் கொடுத்து கொண்டு வரேன். அந்த வளைவு மாதிரி இதுவும் கொஞ்சம் திக் லேயராக எடுக்கிறேன். திக் லேயராக எடுக்கும்போது மிகவும் நீட்டாக இருக்குது பாருங்க. அடுத்ததாக நாங்கள் வந்து இது ஃபுல்லாக நான் அப்படியே அந்த வளைவை நல்லா நீட் பண்ணுறேன். அந்த நடுவுக்கு எல்லாம் வடிவாக நல்லா நீட்டாக போய் வர வேணும். எங்களோட டிசைன் வந்து எடுத்துக்காட்டாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு நான் வந்து இலை மாதிரி எடுக்கிறேன். அதாவது முதல் எடுத்த மாதிரி தான் இதுலேயும் எடுக்கிறேன். அந்த இலை மாதிரி எடுத்துட்டு நல்ல வடிவாக நாங்கள் அப்படியே சுற்றி வர நான் எடுக்கிறேன். ஒரு சின்ன இதழாக நான் எடுத்துட்டு அதுக்கு பிறகு மேலுக்கு நான் ரோப்ஸ் தான் போட போகிறேன். இப்போ பாருங்க அழகாக எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பெரிய ரோப்ஸ் சின்னன் அதையும் பார்க்க சின்ன இப்படி நாங்கள் போட்டு விட்டோம்டா எங்களுக்கு இந்த மேல் பகுதி நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் சைட்டிலையும் நான் அதாவது ஸ்டில் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். சங்கரண்டா யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.